ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் தான் ஆண்டாள் அவதாரம் எடுத்தாங்க. அந்த தினத்தில் தான் அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் வளைகாப்பு நடக்கும். பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அங்கே வளைகாப்பிற்காக நம்மளால் இயன்ற அளவு வளையலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை நம்ம வச்சுருப்போம். ஒரு சிலர் வீட்டிலேயே அவங்களுடைய வீட்டில் அம்மன் சிலைக்கோ படத்திற்கோ வளையலால் அலங்காரம் செய்யும் வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வச்சுருப்பாங்க. எந்த வழக்கமாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப காரிய தடை நீங்கி சுபிஷம் ஏற்படும். பொதுவாகவே ஆடி பூர நாள் அன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் ஆகணும்னும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இப்படி சுபகாரிய தடையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய கைப்பட அம்மனுக்கு வளையலை வாங்கி தரதுனால நிச்சயமாக அடுத்த வருடம் ஆடி பூரத்திற்குள்ள அவங்களுடைய சுபகாரிய தடைகள் நீங்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஏதோ கர்ம வினையின் காரணமாக இப்படி செஞ்சும் சுபகாரிய தடை விலகாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு 2 வளையல் போதுமானது. இந்த வளையல் மஞ்சள், சிவப்பு, பச்சை இந்த 3 நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்ததாக புதுசாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 2 வளையலையும் ஒன்றன் மீது ஒன்றாக வச்சுக்கோங்க. ஒரு வளையலை மட்டும் லேசாக வலதுபுறமாக இல்லை இடதுபுறமாக தள்ளி வைக்கணும். இப்போது 2 வளையல்களுக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. யாருக்கு சுபகாரிய தடை இருக்கோ அவங்க கைப்பட அந்த தீபத்தை ஏற்றணும். அவங்க தீபம் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட தாய் அந்த தீபத்தை ஏற்றலாம். அந்த தீபத்திற்கு ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த மலரை வைங்க. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த தீபத்தை ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 6 மணிலேருந்து 7:30க்குள்ளே ஏற்றலாம். இல்லைன்னா மாலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே ஏற்றலாம். இந்த தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் எரியட்டும். அரை மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சிடலாம். தீபத்தை குளிர வச்சதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய வளையலை வீட்டில் யாருக்கு சுபகாரிய தடை இருக்கோ அவங்க அந்த கையில் இட்டுக்கணும். இப்படி முழு மனதோட அம்மனே நினைத்து நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி சுபிச்சத்தை அருளும். ஆடி பூர நாள் அன்னைக்கு எந்தெந்த முறையில் நம்ம வழிபாடு செய்கிறோமோ பரிகாரம் செய்கிறோமோ அதோடு சேர்த்து இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க. கண்டிப்பான முறையில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகிறதோட குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் செல்வாக்கும் சுபிஷமும் உண்டாகும். நாளைய தினம் நாக சதுர்த்தியும் கூட. சதுர்த்திங்கிறது விநாயகருக்கு உகந்த திதி. இருந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தின்னு சொல்லுவோம். நாகம் தன்னுடைய தோஷத்தை நீக்கியனால தான் அந்த நாக சதுர்த்தியாக இருக்குது. அதனால் நாளைய தினத்தில் நம்ம நாகநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நாகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். பலருக்கும் நாகதோஷம் இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போகும் சூழ்நிலை உண்டாகும். இப்படிப்பட்டவங்களும் நாகதோஷத்தால் வேறு ஏதாவது பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறவங்களுக்கும் நாக சதுர்த்தியை தவற விடாமல் வழிபாடு செய்யணும். நாளைய தினம் காலையிலேயே நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க. அந்த கோவிலில் பாம்பு புற்று இருக்கணும். முதல்ல விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றுங்க. அடுத்ததாக விநாயகருக்கு பக்கத்தில் ராகுகேது நாகர் இருப்பாங்க, நாகநாதர் சிலைகள் இருப்பாங்க. அதற்கு நம்ம கைப்பட தண்ணீர் ஊற்றணும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மலர்கள் வைத்து முழு மனதோட வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு முன்னாடி அருகம்புல வச்சு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. அடுத்ததாக புற்று இருக்கும் இடத்திற்கு போயிட்டு புற்றை சுத்தம் செய்யணும். அந்த சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தூளை தூவணும். சுத்தம் செய்ய முடியலைனாலும் பாம்பு புற்றை சுற்றி மஞ்சளை தூவி விடுங்க. ஒரு சின்ன கிணத்துல பாலை ஊற்றி வைங்க. ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு போங்க. அந்த புற்றை சுற்றிலும் தூவி விடுங்க. இப்படி செஞ்சு முடிச்சுட்டு அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அறிந்தும் அறியாமலும் நாக இனத்திற்கு ஏதாவது நாங்கள் தவறு செய்திருந்தோன்னா அந்த தவறு நீங்கி அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் விலகணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. வீடு திரும்பும் பொழுது விநாயகருக்கு முன்னாடி வச்சுருந்த அருகம்புல்லை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த நாளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம். இந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்த அருகம்புல்லை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. தூபம் காட்டும் பொழுது இதை சேர்க்கணும். இப்படி செய்யறதுனால நாகதோஷம் மட்டும் இல்லை, ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் முற்றிலும் நீங்கும்.
தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். பலவிதமான தோஷங்கள் இருக்குது. ஒவ்வொரு தோஷத்தை நீக்குவதற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இருக்குது. அந்த வகையில் நாக தோஷத்தை நீக்குவதற்கு நாக சதுர்த்தி நாளில் எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது முற்றிலுமாக நீங்கும். நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். நாக சதுர்த்தி வழிபாடை குறிப்பாக நாளை காலை 7:30 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரம் ராகு கால நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது. முடிஞ்சால் இந்த நேரத்தை தவற விடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியும் இருக்குது. விநாயகருக்கு உகந்த நாள். இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் நமக்கு உயரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வெற்றிலை மாலை கட்டி விநாயகருக்கு போடுங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி சேரும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா கடையிலேருந்து ஒரு லட்டு வாங்கிக்கோங்க. விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து லட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாளைய தினம் விநியோகம் செய்யலாம். இதனாலேயே நம் வீட்டில் செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 3 அதிசக்தி வாய்ந்த வழிபாடுகளும் நாளைய தினத்தில் சிறப்பு வாய்ந்தது. இதை உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, விநாயகர் குகந்த சதுர்த்தி திதி, இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது. இது எதுவுமே உங்களால் பின்பற்ற முடியலைனாலும் சரிங்க, அம்பாளையும் விநாயகரையும் நாகரையும் மனதார நினச்சி சின்னதாக சங்கல்பம் செய்து வழிபாடு செய்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக விலகும். நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த 3 வழிபாட்டில் முடிந்த அளவுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. மனதார வணங்கிக்கோங்க. அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.